ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 25 லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இம்பார்ட்டண்டான லெசன் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பில் ஒரு 4 லெசன் இருக்குது. 4 லெசனுமே ரொம்பவே ஈஸி தான். அதில் ஒரு லெசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பன்முகத்தன்மையை அறிவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சமத்துவம் பெறுதல்னு இன்னொரு லெசன் இருக்குது. அப்புறம் வந்து தேசிய சின்னங்கள்னு சொல்லிட்டு 6th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாலிட்டி சம்மந்தமாக ஒரு 4 லெசன் முக்கியமாக இருக்குது. இதுலேருந்து கொஷின்ஸை அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படிங்கிற லெசனை தான் வந்து பார்க்க போகிறோம். லெசன்னா இந்த லெசனில் வந்து இப்போ ஃபுல்லாக லெசனாகவே பார்க்க போகிறதில்ல. இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு சரிங்களா, கொஷின் தரப்புலேருந்து எப்படி கேட்பாங்க, எது வந்து இதில் கொஷின்ஸாக மாறும், எது இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் வந்து நம்ம பார்ப்போம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இதை வந்து நான் ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் 6th to 12th பாலிட்டி லெசன்ஸை. ஸோ ஒன் பை ஒன்னாக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாலிட்டி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பாலிட்டிக்குன்னு தனியாக வந்து ஒரு நோட் ஒன்று போட்டுருங்க சரிங்களா. இப்போ இந்த லெசன் பார்க்குறீங்கன்னா இந்த லெசனோட ஹெட்டிங்கை எழுதி இதில் நம்ம சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பூரா நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்படியே நீங்கள் ஒரு எல்லா லெசனுக்கும் நீங்கள் நோட்ஸ் கலெக்ட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இது பின்னாடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொல்ல வராங்க ஷார்ட்டாக ஒரு 1 லைனரில் சொன்னால், இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ மற்ற நாடுகள் மாதிரி கிடையாது. நம்ம வந்து வேற்றுமையில் ஒற்றுமை. அது என்ன வேற்றுமையில் ஒற்றுமைனா, இந்த இந்தியா நாட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான மொழிகள் இருக்குது. பலவிதமான மொழி பேசுகிற மக்களுக்கு பலவிதமான நாகரிகங்கள் இருக்குது, உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சடங்குகள், அவங்க வழிபாட்டு முறை, விழா, பண்டிகை, பண்பாடு எல்லாமே வந்து நிறைய வித்தியாசமாக நிறைய இருக்குது. ஆனால் எல்லாம் சேர்ந்து நம்ம இந்தியாங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வந்து ஒத்துமையாக இருக்கோம் சரிங்களா. அதை தான் வந்து இவங்க பன்முகத்தன்மையை வந்து அறிவோம்னு சொல்லியிருக்காங்க. இதில் எதெல்லாம் பார்க்கணுன்னா, இதில் இந்தியாவின் பன்முகத்தன்மைங்கிற இந்த இதில் வந்து பாருங்கள், இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 5000 ஆண்டுகள் சரிங்களா. கிட்டத்தட்ட 5000 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பழமையான நாகரிகத்துடைய தாயகமாக விளங்குகிறது அப்படிங்கிறத இதில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ அடுத்து இதில் வந்து முக்கியமாக வந்து பாருங்கள், இதில் நிறைய பேரை வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க. யார் யாரெல்லாம் திராவிடர்கள், அதாவது இந்தியாவில் வந்து இடம்பெயர்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திராவிடர்கள்னு குறிப்பிட்றாங்க. நிக்ரேட்டோர்கள் அப்படின்னு வந்து கூறுறாங்க. ஆரியர்கள், அப்புறம் வந்து அல்பைன்கள், அப்புறம் வந்து மங்கோலியர்கள் போன்றவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு இனத்தவராக இருந்தாலும் இவங்க எல்லாமே நவீன இந்தியாவுடைய ஒரு பகுதியினராகவே வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கியங்கள் கூற்றுகளில் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி லைன்ஸை. இப்போ இந்தியாவில் பாருங்கள், இந்தியா கண்டத்தில் வந்து எல்லா விதமான வளங்களுமே இருக்குங்க. அதாவது மலைகள் இருக்குது, சமவெளிகள் இருக்குது, ஆறுகள் இருக்குது, பாலைவனம் இருக்குது, பள்ளத்தாக்கு, கடல் நிறைய இருக்குது, காலநிலையும் இருக்குது. ஆனால் இவ்வளவு பெற்றிருந்தாலும் இந்தியாவை துணைக்கண்டம் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. இந்தியாவை வந்து ஒரு கண்டம் என்று அழைக்கலை. இதை வந்து மேபி கொஷின்ஸாக கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இத்தனை விஷயங்கள் இந்தியாவில் இருந்தாலும் இந்திய நாட்டை ஒரு துணைக்கண்டம்னே தான் அழைக்கிறாங்க. ஒரு பெருங்கண்டமோ அல்லது கண்டமோ என்று அழைக்கல, துணைக்கண்டம்னு தான் அழைக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து முக்கியமான லைனுக்கு போவோம். இதில் வந்து இது ஜஸ்ட்டு பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வகையான நில அமைப்புகள் இந்தியாவில் இருக்குது. பள்ளத்தாக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பாலைவனம், மலை, சமவெளி, தீவு, கடற்கரை எல்லாமே இருக்குது. இதில் அடுத்து முக்கியமாக இந்த பாக்ஸ் கொஷின் பார்த்துங்க, இது முக்கியமானது. மேகாலயா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. மேகாலயாவில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா மவுண்ட் சின்ராம் அந்த பகுதியில் தான் இந்தியாவிலே அதிக மழை பெய்யும் பகுதியாக வந்து இருக்குது சரிங்களா. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜஸ்தானில் கூடிய ஜெய்சால்மர் அப்படிங்கிற பகுதி தான் குறைந்த மழைப்பொழிவு பெய்யக்கூடிய பகுதியாக இருக்குது. ரெண்டுமே நம்மள்ட்ட தான் இருக்குது பார்த்துக்குங்க. இது வந்து முக்கியமான கொஷின். அப்புறம் வந்து பாருங்கள், இதில் வந்து அப்புறம் அடுத்தடுத்து 1 by 1 சொல்லிக்கிட்டே வருவாங்க. நிறைய வேற்றுமைகள் இருக்குது, அதில் பண்டிகைகள் இதெல்லாம் சொல்கிறாங்க. இதில் வந்து மொழி சம்மந்தமாக நமக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அது என்ன மொழி சம்மந்தமானா, இப்போ பாருங்கள், மொழிசார் பன்முகத்தன்மை இந்த டாப்பிக்கை பாருங்கள். இதில் வந்து நிறைய டேட்டாஸ் இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2001, இப்போ 20 வருஷங்கள் நம்ம தாண்டிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 122 முக்கிய மொழிகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது முக்கிய மொழிகள் மட்டுமே 122 மொழிகள் இருக்கான். பிற மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 1599 பிற மொழிகள் வந்து கொண்டு இருக்குது இந்தியா நாட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் இந்தோ ஆரியன், அப்புறம் வந்து திராவிடன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னது ஆஸ்ட்ரிக், அப்புறம் வந்து சீன திபெத்தியன் போன்று மொழி குடும்பங்களாக
இதை பிரிக்கிறாங்க. ஆனால் இவ்வளவு பிரித்தாலும் தமிழ் மொழி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி தான் இருக்கிறதுலே மிக பழமையான மொழி. இதில் வந்து இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள் கணக்கெடுப்பு வந்து பட்டியல் கொடுத்துருக்காங்க. 2011ஆம் ஆண்டு படி ஹிந்தி வந்து 44%, 43%. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வங்காளம் வந்து 8.30%, தெலுங்கு வந்து பார்த்திங்கன்னா 6.9% இருக்குது. அப்புறம் மராத்தி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல தமிழ் இருக்குது. தமிழ் வந்து 5.89% வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த பாக்ஸ் கொஷின் பார்த்துங்க. இந்த பாக்ஸ் கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணை, அதாவது 8th ஷெட்யூல், நம்ம ஏற்கனவே வந்து நம்ம ஷார்ட்கட் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். 12 ஷெட்யூலுக்கும் வந்து ஷார்ட்கட் வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து 8வது ஷெட்யூல் எதை பற்றி சொல்லுதுன்னா, மொழிகள், அஃபிஷியல் லாங்குவேஜை பற்றி சொல்லுது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் அலுவலக மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதில் 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி தான் அறிவிச்சிருக்காங்க. எப்போனா 2004ல் தமிழ் மொழியை தான் முதல் செம்மொழியாக இந்திய நாட்டில் அறிவிக்கிறாங்க. இப்போ வந்து தற்போது வந்து 6 மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்குன்ட்ருக்காங்க. நம்ம 2004, 2005 வந்து சமஸ்கிருதம், கன்னடம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கும் கன்னடமும் ரெண்டும் சேர்த்து 2008ல், அப்புறம் மலையாளம் வந்து 2013ஆம் ஆண்டு, அப்புறம் வந்து ஒரியா அது வந்து 2016ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான கொஷின்ஸ். அதன் பிறகு வந்து பாருங்கள், இந்திய தொல்லியல் துறை இதுவரைக்கும் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் சான்றில் 60% தமிழிலிருந்து தான் தமிழ்நாட்டிலிருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. அதுலேயும் பெரும்பானவை தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெருமையான விஷயமும் கூட. எத்தனை சதவீதம் கல்வெட்டுகள் இந்திய தொல்லியல் துறையால் கண்டுபிடிக்கப்பட்டது தமிழ்நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்கன்னா 60%. அடுத்து வந்து இந்திய நாட்டில் புகழ்பெற்ற நடனங்களும் கலைகளும் கொடுத்துருக்காங்க. இசைகளும் இதில் வந்து நடனங்கள் பற்றி கொஷின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க, எந்தெந்த ஊருக்கு எதுன்னு. ஜஸ்ட் இது நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இது கேட்க சான்ஸ் இருக்குது. வட இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கதக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்ரியா அப்படிங்கன்னு, இது 2 மட்டும் தான் கொஞ்சம் மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் அந்த ஸ்டேட்டோட ஸ்லாங்லேயே தெரியும். இப்போ வந்து மணிப்பூர்னா மணிப்பூரி, ஒரிசானா ஒரிசி, ஆந்திராவுக்கு நமக்கு தெரியும் குச்சிப்புடி, தமிழ்நாட்டுக்கு பரதநாட்டியம், கேரளாவுக்கு கதகளி, கர்நாடகாவுக்கு யாஷ்கானம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோக புகழ்பெற்ற நடனங்கள்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம்னு இவ்வளோ நடனங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. கேரளாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்யம், மோகினி ஆட்டம் அப்படி கொடுத்துருக்காங்க. பஞ்சாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாங்க்ரா, சரிங்களா. குஜராத்துக்கு வந்து கார்பா, தாண்டியா. ராஜஸ்தானுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூமர், அப்புறம் வந்து கல்பேலியா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து உத்தரப்பிரதேஷ்க்கு வந்து ராசாலியா அப்படின்னு வந்து ராசாலீலான்னு கொடுத்துருக்காங்க. உத்தரகாண்டுக்கு வந்து சோலியா, அப்புறம் வந்து அசாமுக்கு பிவி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். அதுபோக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி ஒரு டேட்டா வரும். இங்கே இருங்க, இந்த வேற்றுமையில் ஒற்றுமை இது வந்து அடிக்கடி கேட்ட கொஷின் தான். இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. இந்த சொல்லாடல் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற சொல்லாடலை பயன்படுத்தியது யாருன்னு கொஷின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. நம்ம நாட்டுடைய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களால் எழுதப்பட்ட டிக்ஷனரி, அதாவது டிக்ஷனரி ஆஃப் இந்தியா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற புத்தகத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் இந்த வார்த்தையை வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு வந்து இதை வந்து அடிக்கடி கேட்பாங்க, யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. அடுத்து வந்து இன்னொரு விஷயம், இந்தியாவில் பல்வேறு இனங்கள் காணப்படுவதனால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்ன வரலாற்று ஆசிரியர் யாருன்னா V.A. ஸ்மித் அவர்கள் வந்து கூறியிருக்காங்க. இது ரெண்டுமே ஒரு முக்கியமான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஒரு லெசனில் பாருங்கள் எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு. இப்படியே நீங்கள் அந்த 25 லெசனுக்கும் நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிங்கன்னா போக போக கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு லெசனும் 6th கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் டேட்டாஸ் நோட்ஸ் வந்து எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லெசனில் அவ்வளோதாங்க, சரிங்களா. இப்போ இந்த லெசனில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அடுத்த லெசன் வீடியோ போட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.